everybody, welcome back to our channel. It's me Manju. So today's topic என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 days முன்னாடி நம்ம சேனலில் IELTS and OET ரிலேட்டடாக ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு இமெயில் அனுப்பிச்சிருந்தீங்க. OET அண்ட் IELTS கிளாஸஸ் பற்றி கூட நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க. பட் நிறைய பேர் என்கிட்ட சொன்ன ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா OET கற்றுக்கணுங்கிறது தான் நிறைய பேரோட இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. பட் அவங்களுக்கு சொன்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இங்கிலீஷை நினச்சாலே பயமாக இருக்குது. இங்கிலீஷில் பெருசாக பேக்ரவுண்ட் இல்லை, பட் என்னால் எப்படி அதை கற்றுக்கிற முடியும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரு பெரிய கொஷினாக இருந்தது. வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் OETயில் கிளாஸ் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு முன்னாடியே இங்கிலீஷ் கொஞ்சம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் போங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் எல்லோரும் அந்த ஒரு கொஷினை கேட்டிங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ நான் ஏன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன விஷயத்த நினச்சி நம்ம ரொம்ப பெருசாக பயந்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த இங்கிலீஷ் ஏன் கற்றுக்கிற முடியல, இல்லைனா இங்கிலீஷ் கற்றுக்கிற முடியுமா, இல்லைனா எப்படி இங்கிலீஷை ஈஸியாக கற்றுக்கிறலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான் இது. உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னாலோ, இல்லைனா இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலோ, இல்லை இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னாலோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கிலீஷை கற்றுக்கிறணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஏன் நம்மளால் கற்றுக்கிற முடியலை அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். எல்லா இண்டிவிஜுவலுக்கும் ஒரே ப்ராப்ளம் இருக்காது, ஒரு கேண்டிடேட்டுக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் உங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னாலே இங்கிலீஷ் வந்து இவ்வளோ குவிக்காக நீங்கள் கற்றுக்கிற முடியும். இப்போ அந்த ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ the first and the foremost mistake we make while learning English is that we try to learn grammar அப்படின்னு சொல்லலாம். தட்ஸ் அன் அக்செப்டபிள் ரீசன். பட் அதுக்காக நீங்கள் கிராமர்லாம் படித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த லைஃப் ஃபுல்லாக நீங்கள் கற்றுக்க முடியாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கிராமர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம், லைக் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். ஸோ இப்போ நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் போன உடனே கிராமர் கற்றுக்க நினைக்காதீங்க. கான்வர்சேஷன் இங்கிலீஷ் கேஷுவலாக எப்படி பேசணும், ஹாய் ஹலோ நான் மஞ்சு நான் இங்கேருந்து வரேன், அந்த மாதிரியான டைலாக்ஸ் எல்லாம் வந்து கற்றுக்கங்க. அதுக்கு பதிலாக உட்காந்து கிராமர் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படிங்கும்போது கிராமர் அப்படிங்கிற விஷயத்த ஓரமாக தள்ளி வச்சுட்டு ஜஸ்ட் எப்படி பேசணும் அப்படிங்கிறத மட்டும் கற்றுக்குங்க. அழகாக ஒரு 10-15 டைலாக்ஸ் தெரிஞ்சால் போதும், ரொம்ப கூலாக இங்கிலீஷ் பேச முடியும். கேஷுவலாக நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே நம்மளோட கிராமர்லாம் கரெக்ட் ஆகி கொஞ்சம் நாள் ஆகும்போது நம்ம கிராமட்டிக்கல் எரர்ஸ் இல்லாமல் நாமளே பேச கற்றுப்போம். ஃபர்ஸ்ட் பேச கற்றுக்கங்க, அதுக்கப்புறம் நம்ம கிராமர் கற்றுக்கலாம். ஓகே, ரெண்டாவது மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நீங்கள் ஒரு கிளாஸ் போகிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போகிறீங்க அப்படின்னா ஒரு 10-15 பேரை முன்னாடி உட்கார வச்சு ஒரு டீச்சர் கிளாஸ் எடுப்பாங்க இல்லையா? கிளாஸ் எடுக்கும்போது இப்போது பர்டிகுலர் கேண்டிடேட் உங்களை கூப்பிட்டு ஓகே ஒரு டாபிக் கொடுத்து நீ பேசு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுதான் ஃபோர்ஸ் ஸ்பீச் அப்படின்னு சொல்கிறது. இங்கே என்ன பிரச்சனை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மள நிறைய பேருக்கு, அதுவும் ஒரு மெச்சூர்டாக இருக்கிற நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு, இந்த பப்ளிக்காக நிறைய பேருக்கு முன்னாடி பொதுவாக பேசுகிறதுக்கே நமக்கு பயங்கர ஷையாக இருக்கும். பட் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னா ப்ளீஸ் இது மாதிரி பண்ணாதீங்க. கொஞ்சம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேர்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங் ஒன்லி ஃப்ரம் த ஃபார்மேட் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. லாங்குவேஜ் அப்படிங்கிறது அதுக்குன்னு ஒரு ஃப்ரேம் இருக்கும், ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சரை வச்சு நிறைய பேர் புக்ஸ் எழுதுவாங்க. நிறைய பேர் அந்த புக்ஸை வந்து வேறு வேறு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் எழுதுவாங்க. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸில் நம்ம கற்றுக்கும் போது என்ன விஷயம் ஆயிரும் அப்படின்னா அந்த புக்ஸ் வந்து நிறைய அகடமிக்கான விஷயங்கள் சொல்லித்தரும். அதாவது ரொம்ப ஃபார்மலான வேர்ட்ஸும் ஃபார்மலான இங்கிலீஷும் ஃபார்மலான டைலாக்ஸும் சொல்லித்தரும். ஆனால் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா? இங்கிலீஷ் கண்ட்ரியில் பிறந்து இங்கிலீஷ் பேசுகிறவங்க தான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ். ஓகேயா? ஸோ நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பேசும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அகடமிக் புக்ஸில், அதாவது புக்ஸ்லேருந்து வாசித்து பேசுகிற அந்த ஃபார்மலான டைலாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி அவங்க பேச மாட்டாங்க. மேபி அவங்களோட ஒரு ஃபார்மல் மீட்டிங்கோ ஒரு ஸ்டேஜ்லேயோ பேசும்போது அந்த டைலாக்ஸ் எல்லாம் பேசலாம். ஆனால் ஒரு கொலீக் கிட்ட பேசும்போது, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஃபேமிலி கிட்ட எல்லாம் பேசும்போது ரொம்ப அழகான சின்ன சின்ன ஃப்ரேசஸ், இடியம்ஸ், ஒரு அழகான ஸ்லாங்கில், ஒரு நல்ல எக்ஸ்ப்ரெஷனோட ரொம்ப கேஷுவலாக பேசுவாங்க. நாம் பெரிய ஃபார்மல் இங்கிலீஷ்லாம் படிச்சுட்டு வந்து அவங்கக்கிட்ட பேச போகும்போது அதுக்கு நல்லாவே இருக்காது. ஸோ பெட்டர் டோன்ட் டிபெண்ட் அப்பான் த அகடமிக் புக்ஸ். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் ஈஸி டு லேர்ன் த கேஷுவல் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டீச்சர் நமக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த டீச்சரை ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருப்போம்.
அதாவது ஒரு ஸ்கூலில் படிக்கிற சின்ன குழந்தைக்கு மாதிரி அவங்க நம்ம கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிற இடத்துல அது ஒர்க் அவுட்டே ஆகாது. உங்களோட என்தூசியாசம் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களோட லாங்குவேஜ் லேர்னிங் ஸ்கில் இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்க சொல்லித்தரதை மட்டும் கேட்டுக்கிறீங்க. ஃபர்தராக நீங்கள் எந்த ஒரு ஒர்க் அவுட்டும் பண்ணுறது கிடையாது. அதுக்கப்புறம் என்னால் கற்றுக்கிறவே முடியல, அந்த டீச்சர் சொல்லி தந்தது எனக்கு புரியலை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறீங்க. இல்லை, லாங்குவேஜ் அப்படிங்கிறது அவங்க ஒரு டெக்னிக் உங்களுக்கு சொல்லித்தராங்க அப்படின்னா அதை அழகாக கிராஸ் பண்ணி அதை உங்களுடைய டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர, மற்றபடி டீச்சரை டிபெண்ட் பண்ணி நின்னீங்க அப்படின்னா எஃபெக்டிவாக உங்களால் லாங்குவேஜ் கற்றுக்கிறவே முடியாது. அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் ஜட்ஜ் யுவர் ப்ரோக்ரஸ் எகெயின்ஸ்ட் அதர் பீப்புள் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது உங்களுடைய லெவல் ஆஃப் லேர்னிங்கை அடுத்து உங்களோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் அப்படி தான். மேபி 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா, 2 பேரும் ஒரே டைம் கிளாஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்டு உங்களை விட நல்லா ஒரு ஸ்டெப் பேசுகிறாங்க பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப வீக் ஆகிடுறீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே இருக்க மாட்டேங்குது. கம்பேரிசன் பண்ணி பார்க்காதீங்க. கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் டிஃபர் ஆகும். ஸோ பெட்டர் அந்த ஒரு மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் சூஸ் ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஈஸியான வழியில் எப்படி நம்ம எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படின்னு பார்க்குறோம். இது லாங்குவேஜ் லேர்னிங் மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துக்குமே ஷார்ட்கட்ஸ், ஈஸியாக எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஈஸியாக எப்படி அங்கே போக முடியும் அப்படி தான் நம்ம தேடுறோம். ஆனால் அந்த லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறதுக்கும் அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணாமல் இருக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு எனக்கு தோணுது. 1 மந்த்தில் இங்கிலீஷ் கற்றுக்கலாமா, இல்லைன்னா 2 வீக்ஸில் இங்கிலீஷ் கற்றுக்கலாமா அப்படிலாம் தோணும். எல்லாரும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறணும், எல்லாராலையும் அது பண்ண முடியாது. நீங்கள் ஜஸ்ட் சும்மா போயிட்டு அவங்க சொல்லித்தரதை கேட்டுட்டு வருவீங்களே தவிர உங்களால் கிராஸ் பண்ணிக்கிற முடியாது. அதாவது CEFRலாம் இருக்காங்க இல்லையா, அதாவது அவங்க அந்த லாங்குவேஜ் ரெஃபரன்ஸோடைய ஒரு அசோசியேஷன். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் 6 மந்த்ஸாவது ஒரு லாங்குவேஜை நீங்கள் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் அதில் ஓரளவுக்காவது நல்லா ஒரு வெல்வர்ஸ்டாக பேச முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக எல்லாரும் 6 மந்த்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்ல, சிலர்லாம் ப்ரில்லியண்ட்டாக இருப்பீங்க, மேபி 1 வீக்கில் கூட கற்றுக்குருவீங்க. அது உங்களுடைய கேப்பபிலிட்டி. பட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தா, இந்த 1 வீக் 2 வீக் கிளாஸஸ் அந்த கிராஷ் கோர்சஸ்லாம் எடுக்கும்போது உங்களுடைய கேப்பபிலிட்டி என்ன, என்னோட லெவல் ஆஃப் இங்கிலீஷ் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போய் கற்றுக்கங்க. மேக்ஸிமம் கொஞ்சம் டைம் எடுத்தால் கூட ஓரளவுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் தர்ற மாதிரியோ இல்லைன்னா நிறைய ப்ராக்டிஸ் கொடுக்குற இடத்துல போய் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் பி அஃப்ரைட் டு மேக் மிஸ்டேக். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆன்லைன் கிளாஸ் போகிறீங்க இல்லைன்னா ரெகுலர் கிளாஸ் போகிறீங்க அப்படின்னா, முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் பப்ளிக்காக பேசுகிறதுக்கு ஷையாக இருக்கும், அந்த இடத்துல பேசாதீங்கன்னு சொன்னேன். ஐ அக்ரி வித் இட். பட் இந்த இடத்துல ஏன் டோன்ட் பி அஃப்ரைட் டு மேக் மிஸ்டேக் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா உங்ககிட்ட நான் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறேன்னா, அந்த அசைன்மெண்ட்டை உங்களுக்கு என்ன தெரியுமோ, உங்களுக்கு என்ன மிஸ்டேக் இருக்கோ அந்த மிஸ்டேக்கோடு பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் அதுக்கு கரெக்ஷன் கொடுக்க முடியும். இப்போ ஒரு 1-on-1 கான்வர்சேஷன் இருக்குது அப்படின்னா, ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கி ஓரளவுக்கு இங்கிலீஷில் பேசுகிற ஒரு சான்ஸ் கிடைக்கிறது அப்படின்னா, வேறு பப்ளிக்காக இல்லை ஒரு ஆள்கிட்ட மட்டும்தான் பேசுகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் கிவ் இட் எ ட்ரை. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ரேதர் தேன் சிம்பிளி மேக்கிங் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு அது கரெக்ட் பண்ண முடியும். ஆல்வேஸ் ட்ரை டு டேக் அன் இனிஷியேட்டிவ் டு டாக் இன் இங்கிலீஷ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் ஸ்பீக் டூ ஃபாஸ்ட்லி அப்படின்னு சொல்லுவேன். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க இந்த ஃப்ளூவன்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இங்கிலீஷில் ஃப்ளூவெண்ட்டாக பேசணும், ஃப்ளூவன்சி அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. இந்த ஃப்ளூவன்சிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக கடகடான்னு பேசுகிறது தான் ஃப்ளூவன்சி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் அது கிடையாது ஃப்ளூவன்சி. இப்போது ஒரு ஃபாரினர் உங்ககிட்ட பேசும்போது அவங்க பேசுகிற இங்கிலீஷ் எப்படி உங்களுக்கு புரியலையோ அதே மாதிரி நீங்கள் ஒரு ஃபாரினர்கிட்ட பேசும்போது நீங்கள் பேசுகிற இங்கிலீஷும் அவங்களுக்கு புரியாது. ஏன்னா ப்ரொனன்சியேஷன், அவங்க ஒரு விஷயத்தை ப்ரொனன்ஸ் பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும், நம்ம பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும். அதாவது ஆக்சென்ட்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கும் நம்ம பேசுகிற இங்கிலீஷ் புரியாது. ஸோ எப்பயும் பேசும்போது ஒரு டயலாக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுகிறத விட அழகாக நிறுத்தி பேசுனீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு புரியும். ஸோ நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கும் போது ஃபாஸ்ட்டாக பேசுகிறது தான் ஸ்டைலான இங்கிலீஷ்னு நினச்சிக்க வேண்டாம். அழகாக நிறுத்தி நம்ம பேசுகிறது ஒரு ஆளுக்கு புரிகிற மாதிரி பேசுனீங்கன்னா அதுதான் நிஜமாவே குட்
ஸ்டைல் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா லிசன் ப்ராப்பர்லி. அதாவது இங்கிலீஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஐஎல்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 மொடியூல்ஸ் இருக்கும். ஸ்பீக்கிங், ரைட்டிங், ரீடிங், லிசனிங் அப்படின்னு இருக்கும். நம்ம எல்லாருமே இந்த ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங்க்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். லிசனிங் அப்படிங்கிற மொடியூலுக்கு ப்ரிஃபரன்சஸ் நம்ம கொடுக்கறது கிடையாது. ஆனால் சொல்லணும் அப்படின்னா லிசனிங்க்கு தான் நம்ம நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா ஒரு விஷயத்தை பேசணுன்னாலோ ஒரு விஷயத்தை எழுதணுன்னாலோ ஃபர்ஸ்ட் நீங்கள் லிசன் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே இந்த ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங்லாம் வந்து தானாக வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான என்ன விஷயம் இருக்குமோ அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணீங்கனாலே உங்களாலே பேச முடியும். ஸோ ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் கிவ் ப்ரிஃபரன்ஸ் டு லிசனிங். நிறைய பேர் இதுக்கு ப்ரிஃபரன்ஸே கொடுக்கறது கிடையாது. ஆனால் லிசனிங்கை இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கனாலே ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங் வந்து தானாக வந்துடும். மேபி இவ்வளோ நேரம் என்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ எப்படி இந்த இங்கிலீஷை கற்றுக்கணும்னு சொல்லணும் இல்லையா? த ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோல் இருக்கணும். அதாவது எதுக்காக நான் இங்கிலீஷ் கற்றுக்கிறேன் அப்படிங்கிற கோல் இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு கான்வர்சேஷனுக்காக தான் இங்கிலீஷ் கற்றுக்குறீங்க அப்படின்னா பெருசாலாம் கற்றுக்க வேண்டாம். சும்மா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கேஷுவலாக இங்கிலீஷ் பேசி கற்றுக்கிட்டிங்கனாலே போதும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா செட் டைம் அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ ஒரு நான் வந்து இப்படி தான் இங்கிலீஷ் கற்றுக்கிறணும், ஒரு நாளில் நான் இவ்வளோ நேரம் கற்றுக்கிறணும், இல்லைன்னா இதெல்லாம் நான் வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஹேபிட்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாலே இங்கிலீஷ் வந்து கற்றுக்கிற முடியும். இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே இங்கிலீஷில் இருக்கிற மாதிரியே இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த ஒரு 7 நாளைக்கு மேலே பார்க்கவோ கேட்கவோ செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட மைண்டில் அது ஃபிக்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய இங்கிலீஷ் லேர்னிங் டெக்னிக்ஸில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ரூம் இருக்குது அப்படின்னா நிறைய குட்டி குட்டி போஸ்டர்ஸ் இருக்கும் இல்லையா? அதாவது இங்கிலீஷில் வர கோட்ஸ் இருக்கும், மோட்டிவேஷ்னல் கோட்ஸ் இருக்கும், இல்லைன்னா இன்ஸ்பிரேஷனல் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் அழகாக எழுதி அங்கங்கே நீங்கள் ஸ்டிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே வந்து ஒரு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் லேர்னிங் தான். ஆக்சுவலி யூடியூப் பார்க்குறீங்க அப்படின்னா நிறைய இங்கிலீஷ் யூடியூபர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து ட்ராவல் வ்ளாக்ஸ் பண்ணுறாங்க, இல்லை குக்கரி பண்ணுறாங்க, பெயிண்டிங் பண்ணுறாங்க. உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னவோ அது ரிலேட்டடான வீடியோஸை நீங்கள் இங்கிலீஷில் பார்க்க ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுடைய கான்வர்சேஷன் வந்து அழகாக இம்ப்ரூவ் ஆகிட்டு வர்றது உங்களுக்கே தெரியும். லேர்னிங் இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து இட் சீம்ஸ் டு பி லிட்டில் பிட் ஹார்ட் அப்படின்னு தான் தோணுது. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கரெக்டான வேலை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதை விட சிம்பிளான ஒரு விஷயம் வேறு எதுவுமே இல்லை. நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த சூஸ் பண்ணி கற்றுக்கிறது கிடையாது. பிடிச்ச விஷயம் அழகாக சின்னதாக நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரியுமோ அதெல்லாம் இங்கிலீஷில் ட்ரை பண்ணோம். குட்டி குட்டியாக சின்ன வீடியோஸ் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னாலே இங்கிலீஷ் வந்து கற்றுக்கிற முடியும். இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு இன்னொரு ஈஸியான வழி இருக்குது. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க வந்து நல்ல ஸ்கூலில் தான் படிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் மீடியமில் தான் படிப்பாங்க. குழந்தைங்க கிட்ட இருந்து அழகாக இங்கிலீஷ் கற்றுக்கிற முடியும். ஜஸ்ட் யாருமே இல்லாத நேரத்தில் உங்கள் குழந்தைங்கிட்ட இங்கிலீஷ் பேசுனீங்கனாலே சின்னதாக உங்களோட இங்கிலீஷ் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு வர்றது உங்களுக்கே தெரியும். இங்கிலீஷ் கற்றுக்கும் போது நாம் பண்ணுற பெரிய ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டிரான்ஸ்லேஷன், மதர் டங் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நம்ம ஒரு விஷயம் பேசுகிறோம் அப்படின்னா நம்மளுடைய மதர் இப்போ தமிழ்லேருந்து அதை அப்படியே இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். அது ரொம்ப பெரிய மிஸ்டேக். ஆக்சுவலி அதை பண்ணாதீங்க. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்க் இன் இங்கிலீஷ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் வாட்டர், ஐம் கோயிங் டு த பாத்ரூம், ஐ வாண்ட் see the movie, ஐ வாண்ட் மேக் அ ஃபோன் கால் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் திங்க் பண்ண ஆரம்பிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஐ வாண்ட் see the next video, ஐ வாண்ட் subscribe to the channel அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் யோசிக்க ஆரம்பிங்க. நம்ம யோசிக்கிறதே இங்கிலீஷில் பண்ணோம் அப்படின்னா இங்கிலீஷ் வந்து இன்னும் பெட்டராக டெவலப் ஆகும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு ஒரு ப்ரோக்ரஸை பற்றி இமோஷனல் ஆகாதீங்க. எல்லாமே கிராஜுவலாக அதுவாக வரும். அப்புறம் ஒரு விஷயத்தை கற்றுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டினியூஸாக அதை பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். அப்போ இப்போல்லாம் நம்ம வாட்ஸ்அப் வச்சுருக்கோம் இல்லையா? எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்போம். நம்ம அப்படியே தமிழ் அப்படியே இங்கிலீஷில் டைப் பண்ணி அனுப்புகிறோம் இல்லையா? அதுக்கு பதிலாக உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அழகாக இங்கிலீஷில் டைப் பண்ணி அனுப்புங்க. முன்னாடியே சொல்லிடுங்க, மிஸ்டேக் இருக்கும், பாதர் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் டைப் பண்ணி அனுப்ப பாருங்கள். இன்னும் உங்களோட இங்கிலீஷ் கற்றுக்க முடியும். ஜஸ்ட் ஒரு ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க. வீடியோ கால் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பிடிச்சதை அழகாக எப்படி மாடுலேஷனில் வேணாலும் தப்பாக இங்கிலீஷ் பேசி பாருங்கள். அந்த பேசின அந்த தப்பான இங்கிலீஷை நீங்களாக கேட்டு பார்க்கும்போது உங்களுக்கே தோணும், நான் கூட இவ்வளோ நல்லா பேசுகிறேனா அப்படின்னு தோணும். அதில் வர மிஸ்டேக்ஸ் இருக்கும் இல்லையா? அதை கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணுங்கள்.
ஜஸ்ட் கிவ் இட் அ ட்ரை. ஒரே ஒரு தடவை உங்களுடைய ஃபோனில் நீங்கள் ஒரு இங்கிலீஷில் ஜஸ்ட்டு பேசி பாருங்களேன். அப்போ உங்களுக்கு புரியும் உங்களாலே இங்கிலீஷ் பேச முடியும்னு. இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு நிறைய பேர் என்ன சொல்கிறது, ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு டெக்னிக்கே இதுதான். நீங்களே உங்களை ரெக்கார்ட் பண்ணி உங்களால் வீடியோ பேசுகிறது கஷ்டமாக இருக்குன்னா ஜஸ்ட் ரெக்கார்ட் பண்ணி அதை கேட்டு பாருங்கள். அப்போ கூட உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ஈஸியாக கற்றுக்கிற முடியும். இதுக்கெல்லாம் மேலே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முடியும் அப்படின்னா ஏதாவது ஒரு புக்கு வாங்கி அந்த புக்கை வந்து ஜஸ்ட்டு படிங்க. புக்குன்னா பெரிய அகடமிக் புக்ஸ் எல்லாம் வாங்காதீங்க. குட்டியாக சின்ன ஸ்டோரி புக்ஸ் கிடைக்கும், லைக் காமிக் புக் மாதிரி அழகான சின்ன புக்ஸ் கிடைக்கும். அதை வாங்கி டைம் கிடைக்கும்போது ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சமாவது இங்கிலீஷ் வந்து லேர்ன் பண்ணிக்கிற முடியும். இந்த இங்கிலீஷ் கற்றுக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்லாம் நினச்சி அப்படியே அதை ஓரமாக வச்சுட வேண்டாம். ஜஸ்ட் லேர்ன் த லாங்குவேஜ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது லேர்ன் த லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறத விட ப்ளே வித் த லாங்குவேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது நம்ம பண்ணுற எல்லா விஷயங்கள்லையும் நம்ம வந்து இப்போ தமிழில் யோசிக்கிறதுக்கு பதிலாக இங்கிலீஷில் யோசிக்கிறோம். அந்த பொருளுக்கு தமிழில் சொல்கிறதுக்கு பதிலாக அதை அப்படியே இங்கிலீஷில் சொல்கிறோம். மனசுக்குள்ளேயே பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா பேச முடியும். இன்னொரு சிம்பிளான ஒரு விஷயம் பார்த்தா, நம்ம வீட்டில் எல்லாம் அம்மா இருப்பாங்க இல்லையா, பாவம் அம்மா, அவங்கக்கிட்ட போய் நம்ம அழகாக இங்கிலீஷில் பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா அவங்க நினச்சிப்பாங்க என் பிள்ளை நல்லா இங்கிலீஷ் பேசுது அப்படின்னு. பட் அதுவும் இங்கிலீஷை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப் தான் அது. மேபி இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னா எனக்கு அதை காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருக்குன்னா கூட அதை காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ தட் ஃபர்தராக வேறு கேண்டிடேட்ஸ் கூட அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல சொல்லணும். நம்ம சேனலில் இதுக்கப்புறம் சீரீஸ் ஆஃப் இங்கிலீஷ் லெசன்ஸ் வரும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது எப்படி ஈஸியாக இங்கிலீஷ் பேசலாம், இல்லை இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் அப்டேட் பண்ண பார்க்குறோம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தி சேனல். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் ஃபர்தராக பண்ணுற எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஷேர் த வீடியோ. மீட் யூ வித் another interesting episode. Until then, it's me, Manju, signing off. Bye-bye.